ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிளாக் மாஸ்க். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மச்சைய திருமால் கோயில் தான் போகிறோம். இது கரெக்டாக ஆந்திராவில் தான் இருக்குது. ஆந்திரா சித்தூருக்கு முன்னாடி நாகலாபுரம் என்ன ஊரில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஸோ நாங்கள் ஃபேமிலி ட்ரிப்பு பிளானிங் பண்ணலான்னும் போது ஒன் டே ட்ரிப் என்னமோ சரி கோவில் போகலான்னு சொல்லியிருந்தார் எங்கள் அப்பா. ஸோ அதனால் நாங்கள் வந்து நாகலாபுரத்தில் இருக்க ஸ்ரீ மச்சைய திருமால் கோவிலை தான் பார்க்கலான்னு போயிருக்கோம். இந்த கோவில் வந்து பெருமாளுடைய முதல் அவதாரமான மச்ச அவதாரமாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம். மீன் அவதாரத்தில் அவர் காட்சியளிப்பார். அந்த அவதாரத்தை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பணுமே. போகிற வழியில் பசி எடுத்துக்கிச்சு. சரி ஃபஸ்ட்டு நம்ம டீயை குடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 8 மணிக்கெலாம் நாங்கள் டீ கடையில் நின்று டீயை குடிச்சிட்டோம். டீயை குடிச்சிட்டு மறுபடியும் பைக் எடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் ஒரே பச்சை பசேர்னு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் போகிறது. அப்புறம் போகிற வழியில் எங்கள் அப்பா பசிக்குதுன்னாரு. சரின்னு அவருக்கும் நாங்கள் டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து நாங்களும் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டோம். ஒரு 9 மணி போல் சாப்பிட்டதுக்கப்புறமா மறுபடியும் கிளம்பலான்னு சொல்லும்போது பெட்ரோல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது பைக்கில். எல்லோரும் பைக்கு பெட்ரோல் டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டோம். அப்புறம் எங்கள் அண்ணனும் எங்கள் தங்கச்சும் வீடியோ எடுத்து தரேன்னு சொல்லி ஒரே அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க ஃபோனை வாங்கி. அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு 2 ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. இப்போ கோவில் கிட்ட வந்துட்டோம். அந்த கோவிலை பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. முன்னாடியே வெள்ளை கலர் கோபுரத்தில் பெருமாளுடைய அந்த உள்ளே இருக்க திருவுருவம் மாதிரியே வெளியே வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபஸ்ட்டு கோபுரத்தை தாண்டி இருந்ததை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் 2வது ஒரு கோபுரம் இருக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா உள்ள கொடிமரம் ஒரு அவ்வளோ அழகாக நின்றுட்டு இருந்தது. அந்த கொடிமரம் பார்க்கவே ஒரு அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியாக இருக்கும். அது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் போய் கோவிலெலாம் சுற்றிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கோயிலை சுற்ற போனோம். போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு கல்லில் வந்து துளசி மரம் வச்சுருந்தாங்க. ஸோ துளசி செடியை போய் நானும் வணங்கிட்டு நானும் என் தங்கச்சும் கோயிலை மறுபடியும் சுற்றிட்டு வந்தோம். 3 சுற்று சுற்றலான்னு சுற்றிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கோவிலில் சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது பிரசாதம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து கோவிலையே பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு எதிர்க்க இருந்த அம்மனை போய் பார்க்கலான்னு போனோம். அந்த கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உள்ளே இருக்க அம்பாவை வந்து சாத்தி வச்சுருக்காங்க. உள்ள பெருமாளையும் எங்களால் பார்க்க முடியல. திருவுருவ சிலைகளை தான் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்க தூணில் இருக்க சிற்பக்கலைகள்லாம் வந்து அழகாக இருந்தது. ஒன்னொன்றுத்தையும் போயிட்டு நான் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து ஒரு பல்லியை காமிச்சு சொல்லிட்டு இருந்தான். அவர் கோயிலுக்கு வரும்பொழுது யாரோ ஒரு சாமியார் வந்து சொன்னாங்களாம், இந்த பல்லியை வந்து இந்த தூண்லேருந்து அந்த தூணுக்கு 3 சுற்றி வந்தோம் அப்படின்னா நமக்கு திருமண தோஷம் இருந்தால் நீங்கிடும் சொன்னாங்களாம். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியாது. யாரோ ஒரு சாமியார் சொன்னார் சொல்லிட்டு அவர் எனக்கு சொன்னார். அதனால் நான் சொல்கிறேன், இது உண்மையாக பொய்யான்றதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு. இதுதான் கோவில் வந்து உள்புறம். நீ பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ ஒரு அமைதி. நம்ம போயிட்டு மனசு கஷ்டம்னு போய் உட்காந்தோன்னா அவ்வளோ ஒரு நிம்மதி கொடுக்குற ஒரு ஆலயமாக தான். ஓகே கைஸ், இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்க வரேன். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பிளாக் மாஸ்க்.